தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். சிந்து நதிநீர் விவகாரம் தொடர்பாக ஜல்சக்தி அமைச்சகம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட்டு கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த ஆலோசனையில் என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கப்பட இருக்கின்றன, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையாக பாகிஸ்தான் மீது பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று 1960ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்கிற மிக முக்கியமான ஒரு முடிவு. இந்த முடிவு தொடர்பாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் டி.ஆர். பாட்டீல் தன்னுடைய அமைச்சர் அதிகாரிகளோடு இன்று ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதனை எவ்வாறு செயல்படுத்துவது, வேறு என்ன மாதிரியான வழிகள் இருக்கின்றன என்பது குறித்து அமைச்சக அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான மக்கள் தொகை குடிநீர் தேவைக்காகவும் அதே போல பயிர்களுடைய தேவைக்காகவும் இந்த சிந்து நதியை மையமாக கொண்டே இருக்கின்றன. பல லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இந்த சிந்து நதியின் மூலம் அங்கு விவசாயம் என்பது செய்யப்படுகின்றது. தற்போது அங்கு வழங்கப்படுகின்ற நீர், அதாவது இந்த சட்லஜ் அதே போல ஜனாப் உள்ளிட்ட ஆற்றிலிருந்து 80% நீர் பாகிஸ்தானுக்கு தான் வழங்கப்படுகிறது. இதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில் அங்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதே போல லாகூர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. அந்த வகையில் தான் தற்போது இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக தான் அதனை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் டி.ஆர். பாட்டீல் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.